தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை, ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் 1,78,90,000 மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ராஜா, தெய்வீகன், ஜனா, ரவி, முருகன், பூங்குன்றம், ரமேஷ், ராஜி, தட்சிணாமூர்த்தி, லதா, சுமதி, அமுதா மற்றும் ஒரு முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டமுத்து மாரியம்மன் திருக்கோவில் சுவர்ணபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு திருக்கோவில் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டு கும்பாபிஷேக கலசம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் விடுபட்ட பள்ளவாய்க்காலில் பிச்சுவீரன்பேட், லட்சுமி நகர் குறுக்கு சாலை முதல் முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரதான சாலை வரை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் பல்வேறு குறுக்கு சாலையில் 7 குறுகிய பாலங்கள் புனரமைத்தல் பணி ஆதி திராவிட நலத்திட்ட நிதியின் கீழ் கட்டுமான பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ரூபாய் 6,72,90,000 மதிப்பீட்டில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் முன்னிலை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உட்பட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேசன், ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோஸ்ட் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா கெனடி நகரில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் ஆரோக்கியதாஸ் தலைமை தாங்கினார். புதிய நிர்வாகிகளுக்கு முன்னாள் ஆளுநர் ராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சேவை திட்டங்களை முன்னாள் மாவட்ட தலைவர்கள் செல்வகாந்தி, ராஜலட்சுமி செல்வகாந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதிய நிர்வாகிகளை முன்னாள் மாவட்ட தலைவர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், சிவக்குமார் ஆகியோர் வாழ்த்து பேசினர். நிகழ்ச்சியில் மதிவாணன், சரவணன், ராஜபிரகாஷ், ஜெயஸ்ரீ முருகேசன், கலியபெருமாள், லாரன்ஸ் வரதராசு, ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய தலைவர் விஜயானந்த், செயலாளர்கள் கணேசன், தணிகாச்சலம், பொருளாளர் ஞான இருதயராஜ் நன்றி கூறினர். இதனைத் தொடர்ந்து பாண்டிச்சேரி அமைச்சர் கேரம் அசோசியேஷன் கேரம் விளையாட்டு வீராங்கனை பூஜா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பணிக்கு தேர்வாகியுள்ளார். இது கேரம் வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பாக வருடம் 3 லட்சம் பெறுகிறார். இத்தகவலை கேரம் சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
புதுச்சேரி இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் நிறுவனத்தின் சார்பில் இமேஜ் நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் கேரியர் கனெக்ட் எனும் நிகழ்ச்சி ஹோட்டல் சர்க்குருவில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான தொழில் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று கிரியேட்டிவ் துறையில் திறமைகளை உருவாக்கும் வழிகளை தெரிந்து கொண்டனர். எஃப்எக்ஸ் சீனியர் மேனேஜர் வினோத்குமார், லைட் அண்ட் ஒண்டர் அசோசியேட் மேனேஜர் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸ் எலமாறன், சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் சீனியர் யுஎக்ஸ் டிசைனர் சரவணன் ஆகியோர் துறை சார்ந்த வல்லுநர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினர். இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் ஜோனல் ஹெட் பிரேம் ராஜா இக்கல்வித்துறையை விளக்கினார். அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், கேமிங் மற்றும் யுஎக்ஸ் டிசைனிங் உள்ளிட்ட துறைகளில் வளர்ந்துள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு நேரடி அனுபவம் கொண்ட வல்லுநர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி கிரியேட்டிவ் துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு ஒரு முக்கிய வழிகாட்டியாக அமைந்தது என இமேஜ் கிரியேட்டிவ் எஜுகேஷன் நிறுவனர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எனக்கு அந்த ஸ்பார்க் ஏற்பட்டது. அந்த பாயிண்ட்ல நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ஐ எம் ஹியர் திஸ் 20 years. So let's clear moving good back. That's all fine. But நிறைய புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பிறந்தநாள் விழா அவரது தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜான்குமார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொழிற்சங்க தலைவர் மதன் தலைமையில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் பொதுமக்கள் சுமார் 500 நபர்களுக்கு இலவச புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புடவை மற்றும் இனிப்புகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி நாதன் அறக்கட்டளை, இன்னர்வில் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, காஸ்மாஸ் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து தனியார் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பு, மூட்டு மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, இசிஜி மற்றும் மகப்பேறு மருத்துவம் மற்றும் சமூக மருத்துவத்திற்கான அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது. மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக மருந்து மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டது. மருத்துவரின் பரிந்துரையில் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு ஆபரேஷன்கள் இலவசமாக செய்யப்படும். இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெங்கடேஷ், நடராஜ், சுரேஷ்குமார், சத்யா, முருகன், பாலா, சுப்பிரமணி, ஜெகதீசன், வழக்கறிஞர் கார்த்திக் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பல பகுதிகளில் இருந்து சிலம்ப வீரர்கள் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். பாகூர் கரிகால சோழன் சிலம்பாட்டக் கழகம், வில்லியனூர் வந்தியத்தேவன் கலைக்கூடம், திருக்காஞ்சி நரிமேடு இளைஞர் நற்பணி மன்றம், புதுச்சேரி வள்ளுவர் மன்றம், கோரிமேடு வீர ஆஞ்சநேயர் கலைக்கூடம், போர்க்கலை பயிற்சி கூடம், ஆரோவில் ஷிவு ஃபவுண்டேஷன் ஆகிய சிலம்ப பள்ளிகளில் 130க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இப்பயிற்சியில் பங்கேற்ற வீரர்கள் அடுத்த மாதம் பாகூரில் நடைபெற இருக்கும் மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கேற்கின்றனர். பயிற்சி முகாமின் நிறைவில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க இணை செயலாளருமான கராத்தே வளவன் அவர்கள் பங்கேற்று அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கினார். சங்க நிர்வாகிகள் கௌரவ தலைவர் சவுந்தரராஜன், துணைத் தலைவர் குமாரபாண்டியன், பொருளாளர் அதியமான், தொழில்நுட்ப குழு தலைவர் விஜயகுமார் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர். சங்க பொதுச் செயலாளர் அன்பு நிலவன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். காரைக்கால் ஜிப்மர் உடற்கூறியல், தடயவியல் மருத்துவம் மற்றும் நச்சியல் துறை சார்பில் தன்னார்வ முழு உடல் தானம் மற்றும் அதனை பதிவு செய்யும் முறை குறித்த விளக்கம் தேசிய அளவிலான இணையவழி மருத்துவ கருத்தரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காரைக்கால் அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் கண்ணகி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பார்த்திப விஜயன், காரைக்கால் நகராட்சியின் நிர்வாக பொறியாளர் முத்துசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவம் மற்றும் மருத்துவத்துறை சாராதவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்காலை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆர்வத்துடன் முன்வந்து முழு உடல் தானத்திற்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருவண்டார்கோவில் புதுநகர் காலனியில் ரூபாய் 78 லட்சம் செலவில் உள்வீதிகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், மண்ணாடிப்பட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பேட்கோ இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கொம்பியின் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் மனோகரன் மற்றும் கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தாலுகா கீழாவூர் கிராமத்தில் சித்திரை பட்டத்தில் விவசாயி காசிநாதன் 5 ஏக்கர் பரப்பளவில் எல்பிஜி 932 வகை உளுந்து பயிர் சாகுபடி செய்து வந்தார். ஆடு, மாடு, பன்றி போன்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க விளைநிலத்தை சுற்றி காட்டு கருவை அகற்றி வேலிகள் அமைத்து சிறந்த முறையில் பண்ணை பராமரித்து வந்தார். இதனை அப்பகுதி மக்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டி வந்தனர். ஆனால் ஜூன் 1ஆம் தேதி அதே பகுதியில் வசிக்கும் பக்கிரிசாமி என்பவர் பாதுகாப்பு வேலிகளை தீ வைத்து அடித்து உளுந்து சாகுபடிக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயி காசிநாதன் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் நேரில் சென்று புகார் அளித்தார். எஸ்ஐ ராஜா தலைமையில் ஊர்காவல் படை விரைந்து வந்து சம்பவ இடத்திற்கு சென்று பக்கிரிசாமி கைது செய்யப்பட்டு தவறு செய்ததை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் மற்றும் எஸ்ஐ சம்பவ இடத்திற்கு பார்வையிட்டு இது காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது என்று கூறி சுய பிரதிநிதி கடிதம் வழங்கினார். அந்த கடிதத்துடன் காசிநாதன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்தார். ஆனால் அங்கும் இது திருநள்ளாறு காவல் நிலைய எல்லைக்குள் வருகிறது என மறுபடியும் வழிகாட்டப்பட்டது. இதனால் நியாயம் கிடைக்காமல் தவித்த காசிநாதனை புதுச்சேரி மாநில பசுமை புரட்சி அமைப்பாளர் சுரேஷுடன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அதிகாரி தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர். அங்கு எரிக்கப்பட்ட நிலையில் இருந்த வேலி, பயிர்கள், புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் PNS ஆக்ட் 2024 சட்டப்பிரிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் நகர காவல் நிலைய இன்ஸ்பெக்டரும் திருநள்ளாறு காவல் நிலைய இன்ஸ்பெக்டரும் அழைக்கப்பட்டனர். இருவரும் ஆலோசனைக்கு பின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என SSP மற்றும் SP இருவரும் உறுதி வழங்கியுள்ளனர். ஸ்ரீ அஷ்டலிங்க சிவாலயத்தின் சார்பாக ஆண்டுதோறும் காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த தர்ஷினி, அபினேஷ், மகேஸ்வர் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி கௌரவப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசு தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். குப்பைகளை அகற்றாவிட்டால் புதுச்சேரி நகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என விக்னேஷ் கண்ணன் அறிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் கடந்த 2 வாரமாக ராஜ்பவன் தொகுதியில் கணேஷ் நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், வாழைக்குளம், சின்னையபுரம், குமரகுருப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் அல்லாமல் சாலையில் குப்பைகள் நிரம்பி வழிகிறது. குப்பை தொட்டிகள் இல்லாததால் பொதுமக்கள் சாலைகளில் குப்பைகளை கொட்ட வேண்டியுள்ளது. 2 வாரமாக குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுகிறது. சுகாதார சீர்கேட்டை விரைந்து சரி செய்ய வேண்டிய விஷயத்தில் புதுச்சேரி அரசு மெத்தனமாக இருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. மக்களின் சுகாதார விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் விரைந்து குப்பைகளை அகற்ற வேண்டும். இல்லையெனில் மக்களை திரட்டி புதுச்சேரி நகராட்சி முன் போராட்டம் நடத்தப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.
லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சார்பாக 15வது ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன் கோப்பை போட்டி ஜூலை 2 முதல் ஜூலை 6 வரை ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. தொடக்க நிகழ்ச்சியில் லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சேர்மன் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குருலிங்கம் போட்டியினை துவக்கி வைத்தார். இறுதிப் போட்டி ஜூலை 6ஆம் தேதி நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் ஜெம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதல் பரிசும், மேஜர் தயாசந்த் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் பரிசும், புதுவை ஹாக்கி கிளப் அணி 3ஆம் பரிசும் பெற்றன. ஆண்கள் பிரிவில் வெட்ரான் ஹாக்கி கிளப் அணி முதலிடத்தையும், ஜெம்ஸ் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் இடத்தையும், ஒலிம்பியன் பெருமாள் ஹாக்கி கிளப் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் மூத்த பயிற்சியாளர் டாக்டர் பழனி நோக்கு உரையாற்றினார். சங்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேசன் தலைமை உரையாற்றினார். சங்கத்தின் செயலர் அன்பழகன் சாம்பியன் கோப்பை போட்டியின் செயல் அறிக்கை வாசித்தார். சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரர் செந்தில்குமார் வாழ்த்துரை வழங்கினார். மோகன்குமார் விளையாட்டுக்கு புரவலர், சமூக ஆர்வலர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாம்பியன் கோப்பையை வழங்கி பரிசளித்து சிறப்பித்தார். ஏற்பாடுகளை சங்கத்தின் பொருளாளர் சந்திரசேகர் மற்றும் மூத்த விளையாட்டு வீரர்கள் அரவிந்த், திரு சரவணன், கமலக்கண்ணன், செல்லமுத்து, கார்த்திகேயன், அருண்குமார், ராமச்சந்திரன், ஸ்டாலின் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் ஸ்ரீ ஓம் சக்தி எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமையன்று கணபதி ஹோமம், பூஜை, விக்னேஸ்வர பூஜை, நவக்கிரக ஹோமம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமம், தீபாராதனையும் முக்கிய நிகழ்வாக 2ஆம் கால யாகசாலை பூஜை, ஹோமம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், அன்னை ராணி பள்ளி நிறுவனர் டாக்டர் சண்முகம் உட்பட சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காட்டேரிக்குப்பம் அம்மன் நகர் கிராம பொதுமக்கள், ஊர் பெரியோர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் ஷெரீப் வருகை தந்தார். அப்போது அவர் செய்தியாளரை சந்தித்தார். தந்தை பெரியாருக்கு அடுத்தபடியாக சமூக நீதி பேசுகின்ற ஒரே தலைவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் மட்டும்தான். எங்களை பொறுத்தவரை ஒரே ராமதாஸ் மட்டும்தான் இருக்க வேண்டும். மேலும் மகத்தான தலைவராக பாமக நிறுவனர் ராமதாஸ் இருந்து வருகிறார். மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸிற்கு மனவேதனையில் இருக்கிறார். மேலும் அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும். நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆட்சி அமைக்க வேண்டும். இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய சக்தியை ராமதாஸ் உருவாக்க வேண்டும் என வேண்டியுள்ளார். பிஜேபிக்கு எதிராக கூட்டணி அமைக்க வேண்டும் என கோரிக்கை அறிவித்துள்ளார். பிஜேபிக்கு எதிரான மிகப்பெரிய சக்தியை இந்தியாவில் ராமதாஸுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது என தெரிவித்தார். துணிச்சல் மிக்க ஒரே தலைவர் இந்தியாவில் ராமதாஸ் மட்டும்தான். பாமகவிற்காக ராமதாஸ் கடுமையாக உழைத்தார். பெட்ரோமாக்ஸ் லைட்டை தூக்கி கொண்டு பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ராமதாஸை புறக்கணித்துவிட்டு யாரும் பாமகவை இயக்க முடியாது என தெரிவித்தார். ஒரு மகத்தான தலைவர், வயது முதிர்ந்த தலைவர், பெரியாருக்கு பிந்திய சமூக நீதி பேசுகிற தலைவர். அவருக்கு ஒரு சின்ன சங்கடம், சஞ்சலம் வருகிற போது எங்களை போன்றவர்கள், அவரோடு இருந்தவர்கள் ஓடோடி வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது ஒரு அவசியமான தேவை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பெரியாரை விமர்சிக்காத அண்ணா இல்லை, அண்ணாவை விமர்சிக்காத பெரியார் இல்லை. ஆனால் பெரியாருக்கு சங்கடம் ஏற்படுகிற போதெல்லாம் அண்ணா துணை நின்றார் என்கிற வரலாறை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அதுபோல் டாக்டர் ஐயா அவரோடு துணை நின்ற எல்லோரும் இந்த நேரத்தில் பெரியாருக்கு அண்ணா துணை நின்றது போல வந்து துணை நிற்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் என்னை போன்றவர்கள் இங்கே வந்து தமிழக அரசு சார்பில் பள்ளி மாணவர்களிடையே குடிநீர் தேவையை ஊக்கப்படுத்தும் விதமாக அரசு முன்னெடுத்துள்ள வாட்டர் பில் எனும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொடங்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பகுதியாக விழுப்புரம் கண்டமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள பல்வேறு அரசு நடுநிலை பள்ளிகளில் மற்றும் துவக்க பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் வகுப்பு மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இடைவெளியில் இதுபோன்ற குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் மாணவர்களிடம் எடுத்துக்கூறி அதற்கான மணிகளை ஒழிக்க செய்து அந்த நேரங்களில் மாணவர்கள் தண்ணீர் குடிக்கின்றனர் என நேரடியாக ஆய்வு செய்து மேற்கொண்டு அது தொடர்பான சந்தேகங்களையும் மற்ற மாணவர்களிடம் தெரிவித்து வருகின்றனர். இந்த திட்டம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தான வளாகத்தில் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவமூர்த்திக்கு திருக்கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. திருப்பணியின் ஓர் அங்கமாக கருங்கல் வாசக்கால் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆலோசனையின்படி அவரது துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் மற்றும் பெரியோர்கள் கிராமவாசிகள் முன்னிலையில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் இவ்வாலயத்தில் திருப்பணியானது விரைவாக நடைபெற்று வருகிறது. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்களுக்கு உண்டான ஆலயங்கள் திருப்பணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். ಮಂಗಳ ವರಾಗಿಂಬಿಗ ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹದ ಸಿದ್ಧಿರಸ್ತು. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருப்பணி நடந்து வந்த நிலையில் கடந்த மே மாதம் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆலய அம்மன் சிலை உட்பட கருவறையின் முழு செலவையும் ஏற்று ரூபாய் 5,50,000 நிதி உதவியாக கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு குடமுழுக்கு பெருவிழா நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தனர். குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு கோவில் நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதை அளித்து கௌரவப்படுத்தினர். இந்த கும்பாபிஷேக விழாவில் பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி துவங்கியது. துவக்க விழாவில் CAP தலைவர் தாமோதரன், ஸ்ரீராம் கேபிட்டல் தலைவர் ராஜேஷ் சந்திரமௌலி, அணி உரிமையாளர்கள் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் ரவிக்குமார், ஊஸ்டு அக்காட் வாரியர்ஸ் நிதின் பிரணவ், மாஹி மைலோஸ் டைகர்ஸ் ஸ்ரீஹரன், காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ஜான்சன், ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் நியான் ஷியாம், காங்கேயன் மற்றும் ஏனம் ஜெலிட் ராயல்ஸ் உரிமையாளர் ஜான்சன், ICA உறுப்பினர் மகாதேவன், PPL சேர்மன் மகேஷ் மற்றும் அணிகளின் கேப்டன்கள் மோஹித், ரோஹித், ஏனம் ஜெலிட், ஆதித்யா கார்வல், காரைக்கால் கௌதம், திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 6 அணிகளின் வீரர்கள் முன்னிலையில் மைதானத்தில் கோப்பை வைக்கப்பட்டது. மேலும் மைதானத்தில் புதிய வரவாக டாக் ரோபோ கிரிக்கெட் பந்தை மைதானத்திற்குள் கொண்டு சென்று அம்பையரிடம் கொடுத்தனர். தொடர்ந்து ரசிகர்கள் போட்டியை கண்டுகளித்தனர். மேலும் ஜூலை 27ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற இருக்கிறது. லீக் போட்டிகள் பகல் 2 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் என 2 போட்டிகள் நடைபெறும். முதல் நாள் போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் ரூபி ஒயிட் டவுன் அணியும் விளையாடியது. இந்நிகழ்ச்சியில் CAP செயலாளர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன், CEO மயக் மேத்தா, பயிற்சியாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் அடுத்த சுரக்குடி அக்ரஹாரத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமம், முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் வைத்த புனித நீர் அடங்கிய கலசங்களுடன் சாஸ்திரிகள் ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம், மகா தீபாரதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
1969 லண்டன் மற்றும் பாரிஸ், போலந்து, இத்தாலி, சுவிட்சர்லாந்து மற்றும் கிரேட் பிரிட்டன் ஆகிய நாடுகளின் படகோட்டும் சங்கங்களால் சர்வதேச படகோட்டும் பள்ளி சங்கத்தின் இன்டர்நேஷனல் செயிலிங் ஸ்கூல் அசோசியேஷன் நிறுவப்பட்டது. இதன் ஆதரவில் புதுச்சேரியில் படகோட்டம் பயிற்சி சங்கம் இயங்கி வருகிறது. இச்சங்கம் சர்வதேச படகோட்டம் பள்ளி சங்கத்தின் இன்டர்நேஷனல் செயிலிங் ஸ்கூல் அசோசியேஷன் அங்கீகாரத்தை அண்மையில் பெற்றுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட படகோட்டம் சான்றிதழ்களை வழங்கக்கூடியதாக பாண்டி படகு கிளப் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் பயிற்சி ஜூலை 1 முதல் ஜூலை 5 வரை நடைபெற்றது. இந்த தொழில்முறை பயிற்சி படகோட்டம் ஆர்வலர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தியது. இந்த பயிற்சியை நடத்திய ISSA-வின் தலைமை பயிற்றுவிப்பாளர் ஜாக்குப் எல்செயின் கூறுகையில், இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச படகோட்டம் பள்ளி சங்கத்தின் அங்கீகாரத்தை புதுச்சேரி படகோட்டம் பயிற்சி பள்ளி பெற்றுள்ளது மகிழ்ச்சிக்குரியது என்றார். பாண்டி படகு கிளப்பின் நிறுவனர் ஆரோஃபிலியோ கூறுகையில், உலக தரம் வாய்ந்த உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட படகோட்டும் கல்வியை பாண்டிச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் கடற்கரை மற்றும் நீர் விளையாட்டு சுற்றுலாவிற்கு மகத்தான ஆற்றலை திறக்கும் என நம்புவதாக கூறினார். I am a co-founder of Pondi Yacht Club. நமக்கு ஒரு sailing club இருக்குது பாண்டிச்சேரியில், and we are super excited and happy. நம்ம இந்தியாவில் first international sailing school association accredited center we have become. So we are very, very excited, and we would like to welcome Jakub, who is the lead instructor of ISSA. Pondi வந்து 6 நாள் நமக்கு 5 sailors இந்தியாவிலேருந்து ட்ரெயின் பண்ணிருக்குது to become instructors leisure sailing in Pondicherry and beyond. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பிடாரிக்குப்பம் காலனியில் சேதமடைந்த சிமெண்ட் சாலைகள் மற்றும் எல்வடிவ வாய்க்கால்களை சிமெண்ட் கான்கிரீட்டால் மேம்படுத்துவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அருள்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், நலநிலை பொறியாளர் தேவேந்திரன், கிருபாகரன், பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு தொண்டமானத்தம், கோபாலன்கடை, சேந்தனத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மகளிர்கள் கலந்து கொண்டு கயிறெழுத்தல், நாற்காலி போட்டி, லெமன் ஸ்பூன், கொக்கோ போட்டி, ஓட்டப்பந்தயம், கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது. இதனையடுத்து குடப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மகளிர் தின பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார், துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினர். பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா, தொகுதி தலைவி மல்லிகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மகளிர் அணி துணைத் தலைவி உதயா உட்பட கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி, தப்பாட்டம், கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மகளிருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி மகளிர் அணி தலைவி மல்லிகா தலைமையில் பாஜகவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள சரஸ்வதி கலைக்கூடத்தில் அவைத்தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாநில கழக செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன், பொருளாளர் சந்தோஷ்குமார், மாநில துணை செயலாளர்கள் கலைவாணன்,
ராமசேகர், மூர்த்தி, எலிசபெத் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஹேமா பாண்டுரங்கன் புதுச்சேரி மாநில கழக செயலாளராகவும் ஏனைய நிர்வாகிகளையும் தேர்வு செய்தமைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோருக்கு இக்கூட்டம் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்றும், திருச்சியில் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் மாநாடு தொடர்பாக சுவர் விளம்பரங்களை செய்திடவும் மாநாட்டிற்கு மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் அவர்களின் தலைமையில் அனைவரும் கலந்து கொள்வதென இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதுச்சேரி PRTCயில் கடந்த 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் வேண்டியும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டி மாநில அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதாகவும், புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக 21 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற முழு அடைப்பு போராட்டம் வெற்றி பெற அனைத்து வணிகர்கள் மற்றும் வியாபாரிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காரைக்கால் கீழக்காசக்குடி மீன் மார்க்கெட் அருகில் உள்ள வசந்தன் நகர், மருதுப்பட்டினம் நகரத்தில் முக்கிய வீதியான பள்ளிக்கூட வீதியில் வடிகால் வாய்க்கால் கடந்த 10 நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் ஒவ்வொரு முறை மழை பெய்தாலும் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டு குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ளமாக மாறுகிறது. இந்நிலையில் தற்போது பல நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் பசுமை வளர்ச்சி தடையுற்று கொசு வளர்ச்சி அதிகரித்து நோய்கள் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வழியை பெரும்பான்மையான பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தினசரி போக்குவரத்திற்காக பயன்படுத்துகின்றனர். பாதை முழுவதும் சேரும் கழிவுநீருமாக நிரம்பி உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நகராட்சித்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி விவேகானந்த நகரில் உள்ள வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் உடனுரை விசாலாட்சி அம்மன் சன்னதியில் வாகிச சைவ திருத்தொண்டின் 58வது திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி தலைமை அடியார் அமிர்தவள்ளி ரவி தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷ சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்ற முற்றோதல் நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். ஆலயத்தின் சார்பாக சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.